நடிகர் சூர்யா நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ஆதவன் திரைப்படத்தோட கதை முதல்ல விஜயகாந்துக்காக தான் எழுதப்பட்டுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு அட்டகாசமான தகவலை ஷார்ட்டாக உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். 2009 வருஷம் அக்டோபர் 17 ஆதவன் திரைப்படம் வெளிவந்துச்சு. படத்தை இயக்குனது KS ரவிக்குமார், தயாரித்தது உதயநிதி ஸ்டாலின், ஹீரோயினாக நடித்தது நயன்தாரா. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, வடிவேலோட காமெடி கூட சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் படத்தோட கதாசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. படத்தோட கதாசிரியர் ரமேஷ் கண்ணா. அவர் தான் இந்த படத்தில் காமெடியனாகவும் நடிச்சிருப்பார், ஒரு மியூசிஷியனாக நடிச்சிருப்பார்ல. அவர் தான் இந்த படத்தோட கதாசிரியர். அவர் அண்மையில் விஜயகாந்தோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அதாவது ஆதவன் திரைப்படத்தோட கதையை முதல்ல அவர் எழுதுனதே விஜயகாந்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜயகாந்தை வச்சு அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டாராம். அதுக்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்காரு. கடைசியில் அது நிராசையாக போனதுனால வேறு வழி இல்லாமல் KS ரவிக்குமார்